உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். உயர்ந்த பாசுரம். இந்த பாசுரத்தின் அர்த்தக்கிரமத்தை பார்க்கலாம். ஆண்டாள் தோழிகளோடு சேர்ந்து பகவத் அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தாள். நாளுக்கு ஒரு தோழி வகை என்கின்ற கணக்கில் 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை பாடப்போகின்றாள். அதில் 14வது பாசுரம் இன்றைய நாள். இந்த நாள்ல சொல்றா, உங்கள் புழக்கடை, உள்ள இருக்கக்கூடிய பெண்ணின் வீட்டு செழிப்பை வர்ணிக்கிறார். வீட்டுக்கு கொல்லப்புறம். உங்கள் புழக்கடை பின்புறத்தில் தோட்டத்து வாவியுள், அங்க இருக்கக்கூடிய ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தாலாப், ஒரு புஷ்கரம், அந்த இடத்துல ஒரு குளம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான். 2 விஷயங்கள் சொல்றா. இப்போ சூரியோதயம் ஆக போறது, பிராம முகூர்த்தத்துல இருக்கோம். சந்திர அஸ்தமனம் ஆக போறது, இரவு வேளை முடிய போறது. இரவில் பூத்திருக்கக்கூடிய புஷ்பமானது கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்கிறது. கார்த்தால சூரியோதயத்துக்கு பூர்வமாக பூக்க வேண்டிய புஷ்பம் கொஞ்சம் கொஞ்சமா மலர ஆரம்பிக்கிறது. மற்ற லட்சணங்கள்லாம் வெளியில வந்து பார்த்து சொல்லணும். நீ கொல்லபுரத்துக்கு போய் பாரேன், பெண் பிள்ளைய பார்த்து சொல்றா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழுநீர் என்கின்ற புஷ்பம் மூட போறதோ, வாய் நெகிழ்ந்து திறக்க போறதோ செங்கழுநீர். ஆம்பல்வாய் கூம்பினகான், ஆம்பல் புஷ்பம் மூட போறதோ கூம்பினகான். செங்கல் பொடிக்கூரை. இப்போ கொல்லபுரத்துக்கு அந்த பொண்ணு போனோம். அந்த பொண்ணு சொல்லிவிட்டா, காலங்கார்த்தால நான் கொல்லபுரத்துக்கு போனா கிடுகிடுன்னு அப்படியே குளிர்ல நடுங்கி போயிடுவேன், நீ வேற ஏதாவது லட்சணம் சொல்லுன்னா. அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் சொல்றா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். தவத்தவர் தவம் செய்திருக்க கொண்டு கூறிய மகான்கள், அவர்கள் கோவில்களுக்கு செல்கின்றார்கள். அவ கார்த்தால் எழுந்த என்ன அனுஷ்டானம் பண்ணா அப்படின்னு கேட்டா, அதுக்கு 2 விதமா சொல்றது உண்டு. முதல் வகை பார்க்கலாம். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் பொடிக்கூரை, செக்கச்சவேல் என்ன இருக்கக்கூடிய பற்களோடு கூடியவர். முன்னாடி நல்ல விளவிளையர்தான் இருந்தது, செங்கலால தேய்ச்சபடியால் செவந்திருக்கு. செங்கலால தேய்ச்சி செவந்திருக்கு, ஒன்றும் புரியலையே. இது ஒரு காலகட்டத்தில் சில துறவிகள், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் யதி தர்மத்தை கடைப்பிடிக்க மாட்டாளாம். அதுக்காக தான் யதி தர்ம சமுச்சயம்னு ஒரு புஸ்தகமே இருக்கு. ராமானுஜர் எப்படி ஒரு யதி போல் வாழ்ந்தார்னு. மட்டவிலாச பிரஹசனம்னு ஒரு நாடகம், அதுல சொல்லுவா, அவன் ஒரு யதி வந்தார், ஒரு துறவி வந்தார். எதுக்குப்பா நான் வாயெல்லாம் செவந்திருக்கு, பல்லாம் செவந்திருக்கு? இல்லை, நேற்று வெத்தலைப்பாக்கு போட்டேன்னாராம். வெத்தலைப்பாக்கு எதுக்கு போட்டேன்? இல்லை, மாம்சம் சாப்பிட்டேன். எதுக்கு மாம்சம் சாப்பிட்டேன்? கொஞ்சம் தீர்த்தபானம் பண்ணேன். எல்லாம் பண்ணியாச்சவர். பத்தனையும் வந்துடுத்தா மட்டவிலாச பிரஹசனத்துல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துறவிகள் சென்றிருக்கின்றார்களோ. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், அப்பேற்பட்டவர்களோ. அப்படி வச்சுக்காதீங்க, அர்த்தத்தை சதார்த்தமா வச்சுக்கோங்கன்னு இன்னொரு ஆச்சாரியன் சொன்னார். என்னன்னா, கோவில்களுக்கு சென்று கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வைதிக மதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட அந்த சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்க கூடியவர்கள். வைதிக மதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? வைதிக மதத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த சந்நியாசியானவர்களுக்கு 3 விஷயங்கள் விளவிளையன்னு இருக்கணுமா. ஒன்று பற்கள், இன்னொன்று பூணூல், இன்னொன்று அந்த துவஜபட்டம் என்ன அவர்கள் தரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருதண்டத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம், அது விளவிளையன்னு இருக்கணுமா. அப்பேற்பட்ட மகான்கள் வந்திருக்கா. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில், கோவிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டுமென்னோ, கோவிலுக்கு சென்று கைங்கரியம் செய்ய வேண்டும். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான், அங்கு சென்று விட்டு சங்கு என்கின்ற அந்த வாத்தியத்தை எடுத்து விட்டு வாசிக்கின்றார்கள் துவனி. சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம். நீ என்ன பண்ண சொன்னா, ஆண்டாள் உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை நேத்து சாயங்காலம் பேசும்போது எங்களை முன்னம் எழுப்புவான். நேத்து ராத்திரி என்ன சொன்ன? வாங்கோடி, நாளை கார்த்தால நான் வந்து உங்க வீட்டு வாசல எழுப்புறேன்னு இவ்வளவு பேசியிருக்க. எங்களை முன்னம் எழுப்புவான். வாய் பேசும், நன்னா வாய் கிழிய பேசின. நங்காய்
உள்ள இருக்கக்கூடிய பெண் தப்பா நினைக்க மாட்டாளோ? என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எதிராளி கிட்ட நம்ம தப்பு சொன்னா அவர் வருத்தப்படுவர், கோவப்படுவர். அதனால உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு தான் சொல்லியிருக்கா, நான் வந்து எழுப்புறேன்னு. எழுப்புறேன் நீ சொன்னேங்கிறத சொல்லிட்டு அவ வருத்தப்படுவா இல்லையா? அதனால எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். அப்ப ஆண்டாள் யோசிச்சு பார்த்தா, அவ நம்மளோட வந்து கலக்க வேண்டாவோ, இந்த மாதிரி சொல்லியிருக்கலாமோ? நங்காய், அப்பேற்பட்ட உயர்ந்த பெண்ணே, நங்காய் குற்றமற்றவளே, நங்காய் எழுந்திராய், நாணாதாய் நாவுடையாய். நீ கொஞ்சம் கூட வெக்கம் ஏதாவது இருக்காமா உனக்கு? நங்காய் எழுந்திராய், நாணாதாய் நாவுடையாய். உனக்கு பேச்சு மட்டும் நிறைய இருக்கு. நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அப்பேற்பட்டவனை பாட போறோம். எப்பேற்பட்டவன்? உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு கேட்கிறா. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். இந்த பெம்மானுக்கு சங்கு சக்கரங்கள் தான் லட்சணம். சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம் தாமிரோதரம் தஸ்ய கராரவிந்தம் என்று யாதவாபியுதயத்தில் தெரிவித்தார். பெருமாளுக்கு சங்கு சக்கர ரேகைகள் உண்டாம். துருவனுக்கு இருந்ததாம், பிருத்துவுக்கு இருந்ததாம். பெருமாளுக்கு சங்கு சக்கர ரேகை இருக்குங்கிறது வேற எங்க தெரியும்னார். பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் சயனித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு சதுர்புஜம் அல்ல, வெறும் 2 கை தான். ஆனா ஆழ்வார் பாடும்போது என்ன பாடினார்? சங்கு சக்கரம் குறிப்புள்ள பெம்மான்னு அமலநாதி பிரான்ல பாடியிருக்கார். வியாக்கியாதா சுவாமி வேதாந்த தேசிகன் முனிவாகன போகத்துல கேட்டார், பெருமாளுக்கு அங்க சங்கு சக்கரம் கிடையவே கிடையாதே, தேசிகன் எப்படி அமலநாதி பிரான்ல எப்படி திருப்பானாழ்வார் பாடியிருக்காருன்னு கேட்டு சமாதானம் சொன்னார். அவருடைய ஹஸ்தத்துல இருக்கக்கூடிய சங்க முத்திரை சக்கர முத்திரை ரேகைகளா இருக்கும் கையில பெருமாளுக்கு. அதனால அப்பேற்பட்ட பகவான் சங்கு சக்கரம் தரிச்சுட்டு இருக்கார். கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் போதே தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாரியுதம்னு 4 கைகளையும் தரித்து கொண்டு, ஆயுதத்தை தரித்து கொண்டு பகவான் விரவில்லையா? அதனால சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இருக்கின்றது. பங்கையர் கண்ணான். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு கண்களை பார்த்தாலோ அப்போது அலர்ந்து செந்தாமரையினை வென்றதம்மான்னு சொல்லக்கூடிய அளவில் பெருமாளுக்கு தாமரையை ஒத்த கண்களாம். கம்பீராம்ப சமுத்பூத சுமுருஷ்டநாள ரவிகர விகசித புண்டரீகதல அமல ஆயதேக்ஷணஹான்னு தெரிவித்தார் பகவத் ராமானுஜர். ராமானுஜர் தெரிவித்தது போல் பெருமாளுக்கு நேத்திரங்கள் தாமரையை ஒத்திருக்குமா. தாமரையை ஒத்திருக்கக்கூடிய நேத்திரங்கள் பெருமாளுக்கு. அதனால பங்கையர் கண்ணான், பங்கஜலோச்சனன், அரவிந்தலோச்சனன், ராஜீவாக்ஷன், அரவிந்தாக்ஷன் அப்படின்னா பெருமாளுக்கு பேர் இருக்கு இல்லையா? தாமரையை ஒத்திருக்கும், தாமரையில இருக்கக்கூடிய இதழை ஒத்திருக்கும். அரவிந்ததள பத்திர நயனம், அதுல இருக்கக்கூடிய இதழை ஒத்திருக்கும் கண்கள். சரி, இதெல்லாம் புரிஞ்சுடுத்து. உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பணும்னு நினைச்சா வீட்டுல இருக்கக்கூடிய கொல்லப்புறத்துல இருக்கக்கூடிய புஷ்பம் மூட ஆரம்பிச்சுடுத்து, இன்னொன்னு திறக்க ஆரம்பிச்சுடுத்து, இதோ பாரு அவள்லாம் போய் சங்குவாத்தியம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் சொல்லிட்டா புரிஞ்சுடுத்து. நேத்து ஒரு விஷயம் சொன்னேளே, இது ராமானுஜருக்கு வழி கொடுத்த பாசுரம், வழிகாட்டிய பாசுரம்னு சொன்னேளே, அது எப்படி? ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் என்னும் ஊரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர். சிறு வயதில் அவரை ஏதேனும் ஒரு பாடசாலைக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பாலு செட்டி சத்திரத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய திருப்புட்குழி என்கின்ற திவ்யதேசம். பெருமாள் ரணபுங்கவனாய், போரேற்றாழியாய், என்னுடைய பெருமாள் ரணபுங்கவனாய் விஜயராகவனாய் சேவை சாதிக்கின்றார். புட்குழி எம் போரேற்றைனர் ஆழ்வார். அப்பேற்பட்ட பெருமாளுடைய திவ்யஸ்தலத்தில் யாதவ பிரகாஷர் என்கின்ற ஆச்சாரியனுடைய அந்த பாடசாலையில் கொண்டு திருத்தாயார் சேர்த்தாள். நித்தியமும் செல்வர். ஒரு நாள் போகவில்லை, காரணம் என்னவோ தெரியல. அடுத்த நாள் போயிருக்கார். ஆச்சாரியனுக்கு தான் மசாஜ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை கேட்டதாம், சாந்தோக்கிய உபனிஷத்தில் பரபிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் போது தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சொல்லியிருக்கே, அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டுதாம். அப்ப இவர் சொன்னாராம், ஒரு கொழுத்து இருக்கக்கூடிய ஒரு குரங்கு, குரங்கின் பின்புறத்தில் எப்படி சிவந்திருக்கின்றதோ அது போல் இருக்கக்கூடிய நேத்திரங்களோடு கூடிய பெம்மான் அப்படின்னு சொன்னோன்னு ராமானுஜருக்கு கண்ணிலேருந்து ஜலம் வந்துட்டான். ஏன்னு கேட்டார் ஆச்சாரியன். அப்படி சொல்லலாமோ அர்த்தம்? தாமரை தடாகத்தில் நீள நாளத்தோடு கூடியிருக்கக்கூடிய தாமரை, குளிர்ச்சியான தண்ணீரோடு ஜலசம்பந்தம் படைத்த தடாகத்தோடு சம்பந்தம் பெற்ற தாமரை. சூரியன் உதித்த பிறகு சூரியனுடைய அந்த கிரணங்கள் எப்படி அந்த
தாமரை முக்கில் பட்டு தாமரையாக மலர வைக்குமோ அப்பேற்பட்ட நேத்திரங்களோடு கூடிய பகவான்னு சொல்லணுமா, இல்லாட்டா குரங்கின் பின்புறம்னு சொல்லணுமா? ஆச்சாரியன் கேட்டார், எனக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்கா. ஆமா, நீ சொல்லி கொடுத்த அர்த்தம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டபோது ராமானுஜர் சொல்லியிருப்பரோ என்னவோ. 14ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் தெரிவித்தாள், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணான். குரங்கின் பின்புறம்னு சொல்லலைங்க ஆண்டாள், மலர்ந்திருக்கக்கூடிய தாமரையை ஒத்திருக்கக்கூடிய நேத்திரங்கள்னு சொல்லியிருக்கா. பங்கையர் கண்ணானை பாடு. அதனால இந்த பாசுரமானது 14ஆவது பாசுரம் ராமானுஜருக்கே வழிகாட்டிய பாசுரம். ஏனெனில் ஆண்டாளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வேதம் அனைத்திற்கும் வித்து. உபநிடதங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றாலும் எங்கள் ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டு சொன்னால் அதனுடைய ரசமே தனி அல்லவா? அப்படிங்கிறத இன்றைய தினம் நாம் பார்த்தோம்.